வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் வந்து பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த மாடலை தைக்க முடியும். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாடலை தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இப்போ தான் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போல வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் ஒரிஜினல் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்புற மாதிரி வச்சு தச்சிடணும். ஃபுல்லாகவே வச்சு நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்குவோம். நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சேரீலேருந்து அந்த சேம் கலர் சேரீயோட கலர்லேருந்து எடுத்து ஒரு 2.25 இன்ச்சு அளவுக்கு 2 லென்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்து ஒரே சைஸுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரெண்டுத்தையும் சேமாக வச்சு அப்படியே தைச்சிட்டு வர போகிறோம். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன வரும்னா, நமக்கு நம்ம எதிர்பார்த்த டிசைன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையாவும் நம்ம புடவையிலேருந்து எடுக்க முடியாது, அப்புறம் அவங்களுக்கு பத்தாத போய்டும். அதனால் திட்டமாக நம்ம இப்படி எடுத்துக்கிட்டால் தான் நீட்டு நல்லா லென்த்து கிடைக்கும். இந்த மாடல் வந்து இந்த ப்ளவுஸுக்கு செம்மையாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கிளாத்து நீங்கள் இந்த மாதிரி சேரீ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்றது நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த இடுப்பை வந்து ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி மடித்து தைச்சி எடுத்துருவோம். இடுப்பு தையில் தைச்சி எடுத்துகிட்டு டாட்ஸ் வந்து நம்ம எப்போ பிடிச்சாலும் பிடிக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வைக்கிறதுனால நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட்ஸ் கூட பிடிச்சிக்கலாம். நான் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி துணியை எடுத்து நம்ம இப்போ ரெண்டுத்தையும் சேமாக வச்சு ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். அப்படியே தையல் போட்டுட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு கேப் இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே நீட்டுக்கும் ஃபுல்லாக அந்த கிளாத்து ஃபுல்லாகவே ஃப்ளீட் வச்சுன்னு வந்துடலாம். அப்படியே இந்த மாடல் வந்து பிகினராக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும். நீங்களும் இது மாதிரி தைச்சி நீங்களும் கற்றுக்கணும். நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மாடல் தான் இது. பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியுமோ அப்படியே தான் உங்களுக்கு பேக் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் பேக் எப்பயுமே அடித்து திருப்புற மாதிரி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம ஒரு மீறி அளவுக்கு கேப் போட்டு தான் நம்ம அந்த கழுத்து ஓரத்துலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வர போகிறோம். இதில் பாருங்கள், கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு கேப் மட்டும் வச்சு அப்படியே ஃபுல்லாகவே ஃப்ளீட் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம நெக்கு வைக்கும்போது நீட்டாக இருக்கும்போது ஏன்னா இப்போ நம்ம நெக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிக்கும்போது பார்த்தோன்னா பாதியில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துணி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து துணி நல்லா நீட்டாக 2 லென்த் எடுத்துக்கிட்டால் புடையிலேருந்து 2 லென்த்து அந்த மாதிரி 2.5 மீட்டர் 2.5 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்குக்கு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது. பாருங்கள், இப்போது கரெக்டாக அந்த ஒரு மீறி அளவுக்கு தான் கேப் விட்டுட்டு அப்படியே அந்த கழுத்து ஓரத்துலேயே அப்படியே வச்சு நான் தைச்சிட்டு வரேன். அப்படியே ஃபுல்லாக அதேமாரி அந்த கார்னர்லாம் லைட்டாக அப்படி பெண்டு காட்டுற மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொன்று தான் மீந்துச்சு. எனக்கு அது மாதிரி இருக்கும், செம்மையாக கரெக்டாக இருந்துச்சு. இல்லைன்னா பிரிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இது பண்ண மறுபடியும் ஏற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம காப்பர் கலர் லேஸ் எடுத்துக்க போகிறோம். அதனால நூல் வந்து மாற்றிக்கிட்டேன் நான். லேஸ் வச்சு அந்த நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அந்த ஒரு மாரி அளவுக்கு கேப் விட்டு நம்ம வச்சோம் இல்லையா, அப்போ அந்த கேப்பும் ஃபுல்லாகணும், நமக்கு அந்த பிசுறும் மறையணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காப்பர் கலர் லேஸ் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மாடல் தான் இது. இது மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் அந்த வீடியோவை. ரொம்ப லென்த்தான வீடியோவாக வந்துச்சு. சரி, ரொம்ப லென்த்துனா பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்கன்றதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பராக புரியும். இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே தைக்க தெரியும்னாக்கா இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். முடிஞ்சிடுச்சிங்களா? நம்ம இதை பீட்ஸ் வந்து வச்சு தைச்சிக்கலாம். அப்படியே மடித்து அந்த மடிப்பு அந்த எண்டில் வந்து நம்ம வச்சு பீட்ஸ் வச்சு தைச்சிக்க வேண்டியது தான்.
அவுட்ஃபுட் வந்து செம்மையாக வந்திருந்தது. இது மாதிரி நம்ம வச்சு தைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து எப்பயுமே வந்து தச்சுட்டு தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் தைப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து நான் இப்போவே காட்டணுன்றதுனால வந்து இப்போவே உங்களுக்கு நான் வந்து பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். பக்காவாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்குன்னா கைக்கும் அவங்க வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க. கைக்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. நானே யோசித்து பார்த்தேன், இது நல்லா இருக்குமா எடுக்குமா தெரியலையே. ஏன்னா கைக்கு ஏற்கனவே பார்ட்ரு வந்திருக்கு. இதுமாரி வச்சு தைச்சா எடுக்குமா என்னன்னு தெரிலன்னு மாதிரி யோசித்தேன். பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் கைக்கெலாம் எனக்கு இந்த மாதிரி வச்சு தைச்சது கிடையாது. நான் இது பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், எனக்கும் ஒன்று இந்த மாதிரி வச்சு தைக்கலான்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. சென்டர் வந்து இந்த சென்டரும் நம்ம மேலே வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கிற சென்டரும் வந்து வச்சுட்டு சென்டர்லேயே வச்சு அப்படியே நம்ம தைச்சிட்டு வந்துடுவோம். மொத்தம் வந்து 9 பீஸ் வந்தது எனக்கு கை லென்த்துக்கு. இது வந்து நீட்டு கை, இது 9 இன்ச்சு அளவு நீட்டு. அதுக்கு வந்து 9 பீஸ் வந்துச்சு இந்த கைக்கு. 2 பக்கமும் அப்படியே தைச்சிட்டு அது மேலே வந்து லேஸ் வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பீஸெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து தான். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தானே நான் வந்து வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து வீடியோ போடுறது நீங்கள் பார்த்து பயனளிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் அதே போல் லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மடித்து பிசுரை உள்ளே வச்சு மடித்து தைச்சி 2 பக்கமும் அப்படியே தைச்சிட வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதுக்கும் பீடு வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். உள்ளே குத்திக்கணும் ஃபஸ்ட்டு. உள்ளே சென்டரில் பார்த்து உள் பக்கமாக குத்திட்டு இந்த கார்னர் அந்த கார்னரை வச்சு சாக்லேட் மாதிரி வரும், அப்படியே சுருக்கு மாதிரி போட்டுட்டு அதுக்கு அப்படியே பீடு வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து நம்ம தைச்சிட்டு நம்ம தைக்கவே முடியாது. கைக்கு வச்சு தைக்கும் போதே நம்ம இந்த கையை வந்து டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போக முடியும். ஏன்னா கை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே கொடுத்து பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். அது பண்ணவே முடியாது. அதனால் நம்ம இப்போவே நம்ம அதை தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். கையுமே நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஃபுல்லாகவே இந்த ஜாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்படியே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், 2 கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் வந்து ஃப்ரண்ட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அப்படியே கை ஏற்றிட வேண்டியது தான், முடிஞ்சது. அப்படியே அவ்வளோதான், கை ஏற்றிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் டிசைன் ப்ளவுஸ் நிறைய வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்கிட்ட இருக்குது, நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. ஒர்க்கு டைட்டாக இருக்கிறதுனால இப்போ நான் அதில் கையை வைக்கவே இல்லை. அதாவது அவங்க வந்து எனக்கு இப்போ வேணுன்ற மாதிரி அவங்க சொல்லலை. அதனால் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் நான் வந்து சரி பொறுமையாக தைச்சிக்கலாம், வேலை இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால முகூர்த்த நாள் வருது இல்லையா, இப்போ அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறத மட்டும் இப்போ நம்ம தைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் மட்டும் தான் நான் அதில் கையை வைக்கலை. ஃபினிஷ் பண்ணி முடித்து வைக்கிறது மட்டும்தான் இப்போ ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு 2 டேஸ்க்குள்ளாரே ஒரு 4, 5 ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். மித்தது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான். லேஸ் வச்சு தைக்கிறது, நாட் வச்சு தைக்கிறது, மித்தது எல்லாமே லைனிங் வந்து நார்மலாக இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. ஒரு 4, 5 ப்ளவுஸ் தான் டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுதான் வந்து வாங்கலாமா என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கோசம் மட்டும் நம்ம வந்து வெளில கொடுத்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு நம்ம போய் ஒரு அர்ஜென்ட்டுன்னு கொடுக்கும்போது அவங்கள ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஆர்டர் தான் அவங்க ஃபஸ்ட்டு எப்பயுமே முக்கியத்துவம் தருவாங்க. அப்புறம் நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு லாஸ்ட்டு தான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்மளே ஒன்று வாங்கி போட்டுட்டோன்னா நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். எனக்கு அது ஒன்று மட்டும் நம்ம போய் வெளியில் கொடுத்து பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வாங்கிடணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை.
பார்ப்போம் எப்போ நமக்கு அது நிறைவேறுதுன்னு தெரியல. நான் வாங்குற மேலே உங்களுக்கு வீடியோவாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு குறைஞ்ச டைமில் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. எனக்கு ஃபுல்லாக எடுத்திருந்தா நான் இன்னும் லென்த்தாக போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே தான் நான் இந்த வீடியோவை எடுத்துருக்குறேன். ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கைக்குமே லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு முடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பேக் நெக்கிலேருந்து மட்டும்தான் ஆரம்பித்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.